அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பரவாயில்லப்பா, விலைவாசி கம்மியாக இருந்துச்சு, மின்சார கட்டணம் இவ்வளவு இல்லை, அப்படி பால் விலை 3 முறை உயர்த்தலை, இது அவர் பரவாயில்லப்பா. தூத்துக்குடியை சொன்னாங்க, 13 பேர் செத்ததுக்கு இது பண்ணீங்க, அதுக்கு ஆணையம் அமைச்சாங்க, நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம். அதுல 17 அதிகாரிகளை தண்டிப்பதற்கு அந்த ஆணையம் உத்தரவிட்டுச்சு. அந்த உத்தரவை இன்னும் வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. மாறாக அந்த 17 பேர்ல ஒருத்தருக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கு திமுக. 2022 தஞ்சாவூர் தேர் விபத்து 11 பேர், 2023 நமக்கு மரக்காணம் 23 பேர், 2024 கள்ளக்குறிச்சி 68 பேர், மெரினா கடற்கரை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்தது 5 பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப கரூர்ல 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இது இல்லாம காவல் நிலைய மரணங்கள் 25 பேர், மொத்தம் 173 பேர் இந்த திமுக ஆட்சியில் பிழையால் கவனக்குறைவால் நடந்திருக்குது. எந்த ஊடகமும் இதை பத்தி பேச மாட்டேங்குதே. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செய்யல? கள்ளக்குறிச்சிக்கு அவங்க தானே பொறுப்பு. கள்ளக்குறிச்சியில இருந்தவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க இல்லையா? சரி, அத்தனை சொல்றீங்க. இது ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பிரச்சாரத்துல இறந்த 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல? 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஆனா கள்ளக்குறிச்சியில அனுமதி வாங்கிட்டு, நீதிமன்ற அனுமதி வாங்கிட்டு யாரும் கள்ளச்சாராயம் குடிக்கலீங்க. ஆனா இங்க அனுமதி வாங்கிட்டு தாங்க தாவேகா கூட்டத்தை நடத்துச்சு. எந்த துறையை வேண்டுமானாலும் பேப்பர் இல்லாமலேயே விவாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு முதிர்ச்சியான, ஒரு அனுபவம் மிகுந்த சார். அவர் என்னென்ன பதவியில் இல்லைன்னு சொல்லுங்க. எல்லா பதவியிலும் தமிழ்நாட்டில் இருந்துட்டார். சேர்மனா இருந்திருக்கிறார், கொள்கை பரப்பு செயலராக இருந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருந்திருக்கிறாரு, கட்சிக்கு பொதுச் செயலராக இருந்திருக்கிறாரு, அது ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார். எல்லா பதவியிலும் இருந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. வருங்கால முதலமைச்சராகவும் அவருக்கு தகுதி இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட அவருடைய அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் எனக்கு தெரிந்து IAS அதிகாரிகளிடம் நான் கேட்டு தெரிந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 12,000 கோப்புகளை அவர் பார்த்து கையொப்பமிட்டிருக்கிறார். அப்படின்னா அந்த அனுபவ அறிவு இருக்கும்ல. அவருடைய மகனை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்கிற லட்சியம் அவருக்கு இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அந்த சைடு கேப்ல அவங்க பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. சில ஸ்ட்ராட்டஜியா சில விஷயங்களை பண்ணாங்க. முதல் நாள் நம்ம கரூர் அந்த மரணங்களுக்காக கருப்பு பேட்ச் கேட்டு போனது. 2வது நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பேட்ச் மாட்டிட்டு போனது. அடுத்த நாள் திரும்பவும் உருட்டுக்கடை அல்வா. 3மே வேற வேற விதமான பிரச்சனை, 3மே வேற வேற விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி விஷயத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதெல்லாம் திமுக தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே இருப்பாங்க. பட் ADMK டப்புன்னு உள்ள அவங்களுக்கு எதிராக ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸ் மாதிரி இதை பண்ணது இருக்குல்ல, எப்படி பார்க்குறீங்க இதை? வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பித்ததிலிருந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு தொடர்ந்து மீடியாக்களில் பேசிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியிலும் ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சட்டசபை கூட்டத்தொடரில் சில ஸ்ட்ராட்டஜியாக சில விஷயங்களை பண்ணாங்க. முதல் நாள் நம்ம கரூர் அந்த மரணங்களுக்காக கருப்பு பேட்ச் கேட்டு போனது. அன்னைக்கு ஒரு விவாதமாகி வெளிநடப்பு செஞ்சாங்க. 2வது நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பேட்ச் மாட்டிட்டு போனது பெரிய சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு வைரல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் திரும்பவும் உருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு போய் ஸ்டாலினோட ஆட்சியில் உங்களுக்கு எல்லாம் உருட்டுக்கடை அல்வா தான், அல்வாலாம் கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு கிண்டல் துணியில் ஒன்று பண்ணார். 3மே வேற வேற விதமான பிரச்சனை, 3மே வேற வேற விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக எடப்பாடி அவர்கள் மீது வைத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மை போய் எல்லாத்தையும் கடந்து அது அப்படி ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அப்படி ஒரு இமேஜ் இருக்கும். பட் இப்போ சமீப நாட்களாக சுற்றுப்பயணத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மூவ் பண்ணது இருக்குல்ல, இதெல்லாமே மீடியாவில் வைரல் ஆகிற விஷயங்களாகவும் மாறுச்சு. ஸ்ட்ராட்டஜி விஷயத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதெல்லாம் திமுக தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே இருப்பாங்க. பட் ADMK டப்புன்னு உள்ள அவங்களுக்கு எதிராக ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸ் மாதிரி இதை பண்ணது இருக்குல்ல, எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இந்த தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அதிமுகவில் வேற எந்த கட்சிக்கும் போகாமல் ஒரே கட்சியிலேயே 54 வருஷமும் ஒரே கட்சியில் இருக்கிறவர் தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்னைக்கு அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வர முடியும் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை வகுத்து தந்தவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். இன்னைக்கு அவர் மக்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து செல்லுகிறாரா இல்லையா அப்படின்றத திமுக வழக்கம் போல் அவங்களுடைய பொய்களை சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றத்தை கூட்டுவோம் என்று சொன்னது திமுக. அப்படின்னா இது வரைக்கும் 400 நாள் கூட்டியிருக்கணும். அவர்கள் அதிகபட்சமாக கூட்டினது அதில் பாதி கூட வரவில்லை. ஆகவே
அது எவ்வளவு பெரிய பொய்களை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம அது கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் முதல் விஷயம் கரூர் சம்பவம் விஷயமாக சொன்னீங்க. முதல் நாள் அதில் தான் போனாங்க எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள். அதில் அவங்களுக்கு அஜய் ரத்தோகி அவர்கள் தலைமையில், முன்னாள் உச்சநீதிமன்ற தலைவர் நீதிபதி அவங்க தலைமையில் தான் இது நடக்க போகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாரும் அதில் பங்கு பெற வேண்டாம், அப்படியெல்லாம் சில கட்டளைகளை நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் கண்காணிப்பில் தான் அது நடக்க போகுது. ஆகவே மாநில அரசு சொன்னக்கூடிய பொய்களை உடைத்தெறிந்திருக்கிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். எப்படின்னா, சட்டமன்றத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்காக பேசினார். பேசியதில் முக்கியமான விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அவர் அங்கே முன்வைத்த விஷயம், முதலமைச்சர் 500 அங்கே இருக்கிறது 606 காவல் அதிகாரிகளை நாங்கள் கரூரில் வேலுசாமிபுரத்தில் நாங்கள் நியமித்தோம் அப்படின்றாரு. ஆனால் சட்டம் ஒழுங்க அதனுடைய தலைவர் டிஜிபி ஏடிஜிபி என்ன சொல்கிறாரு, நாங்கள் 500 காவல் அதிகாரி தான் போட்டோம் அப்படிங்கிறார். இது முரண்பாடாக தெரியலையா? பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஒரு 500னாங்க, அப்புறம் ஒரு 559னாங்க, அப்புறம் 606 நிற்குது. ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இது எக்ஸாக்ட் நம்பர் வர்றது. நான் என்ன சொல்கிறேன், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் சொல்கிறத ஒரு பொய்யை கரெக்டாக சொல்லுங்கன்றா. மக்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சீங்களா செய்யலையா? அங்கே இருந்தது அதிகபட்சமாக ஒரு 150-200 காவல்துறை அதிகாரிகள் கூட இல்லை என்பதுதான் அந்த மக்கள், பங்கேற்ற மக்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு பெண்மணி கூட சொல்லியிருப்பாங்க, ஏங்க இன்னைக்கு இந்த விட்டுட்டு போன செருப்புக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் கீழே விழுந்ததுக்கும் இப்போ இத்தனை பேர் பாதுகாப்பு இருக்கீங்களே, நேற்று இதே காவல்துறை அதிகாரி இருந்திருந்தா அது பயங்கரமாக பாதுகாப்பாக இருந்திருப்பேன், இத்தனை பேர் செத்திருக்க மாட்டாங்களேன்னு. ஒரு விஷயம் இனிஷியலாக காவல்துறை சைட்லேருந்து சொல்லும் பொழுது, 3 தினங்களுக்கு முன்னாடி அதே இடத்துல நடந்த எடப்பாடி அவர்களோட பிரச்சார தினத்தில் 170 போலீஸ் காவலர்கள் பணியாற்றி இருந்தாங்க. இன்னைக்கு 550 பேர் இருந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் போலீஸ் தரப்புன்னு சொல்லப்பட்டது. ஸோ அப்படியே அதை பொய்யா சொல்லிட முடியாது இல்லையா? நான் கேட்குறேன், 106 போலீஸ் இல்லை, அது எங்கள் ஏடிஜிபி சொல்றது, அவர் சொல்றது 500ன்றாரு, முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற 606ங்கிறாரு. ஸோ அந்த ஒரு முரண்ல ஆரம்பிக்கிறார். அது ஒரு முரண். அடுத்து இன்னொன்று, ஒரே அது 3 மேசையில் 39 அந்த சடலங்களை வைத்து பிணக்குறாய்வு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ அவசரம் எதுக்கு? அதாவது ஏற்கனவே நம்ம கேள்வி கேட்டோம், உடனடியாக முதலமைச்சர் அங்கே போனது, அங்கேயே இருந்த செந்தில் பாலாஜி உடனடியாக சட்டமன்ற உறுப்பினராக பங்கேற்றது, திருச்சியிலிருந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஓட்டமாக ஓடி வந்தது, விஜயபாஸ்கர் போனாரு, இமிடியேட் அன்னைக்கு நைட்டே எடப்பாடி பழனிசாமி அவர்களே பிரஸ் மீட் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்டெப் மேலே தானே வேலை செய்வாங்க. அது அங்கே மேலே துபாயிலிருந்து தமிழ்நாடு சொல்றது. எடப்பாடி அவர்களே அன்றிரவே பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இமிடியேட்டா விஜயபாஸ்கர் போறாரு பக்கத்து ஊர்ல இருக்கிறதுனால. அப்படி இருக்கும்போது அவர்கள் அதை விட அதிகமாக வேலை செய்யணும் தான் நினைப்பாங்க. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செய்யல? கள்ளக்குறிச்சிக்கு அவங்க தானே பொறுப்பு. செய்யலையே, அதுதான் பொறுப்பு. இப்படி இதுவரைக்கும் முதலமைச்சர் போனாரா? இல்ல, அதான் அவரே சொல்லியிருக்கிறாரு, கள்ளக்குறிச்சியில இருந்தவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க இல்லையா? சரி, அத்தனை சொல்றீங்க. இது ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பிரச்சாரத்துல இறந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனா கள்ளக்குறிச்சியில அனுமதி வாங்கிட்டு, நீதிமன்ற அனுமதி வாங்கிட்டு யாரும் கள்ளச்சாராயம் குடிக்கலீங்க. அது கரெக்ட். ஆனா இங்க அனுமதி வாங்கிட்டு தாங்க தாவேகா கூட்டத்தை நடத்துச்சு. அந்த கூட்டத்துக்கு இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதாவது எந்த தவறும் செய்யாத மக்கள்னு சொல்லும்போது போய் நிக்கணும் இல்லையா? அந்த ஒரு கர்சனத்துக்கு போயிருக்காரு. ஆனா நிக்கலையே. அது தவறு செஞ்சது. தனி மனிதன் ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறீங்க, 1 மணி நேரத்துல 1 நபர் ஆணையம். அந்த 1 நபர் ஆணையத்துல ஒரு உதவியாளர் கூட இல்லைங்க. அது எப்படிங்க? ஏன் இந்த அவசரம், இந்த பதட்டம் எதுக்கு? அவர்கள் அவசரமாக செஞ்சதெல்லாம் சந்தேகத்தை, யாரை காப்பாற்றுவதற்கு அவசரமா செய்யறது ஒரு அரசு விரைவா செஞ்சா அது சந்தோஷம். ஆனா யாரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டுனீங்க? அஜித்குமார் மரணத்துக்கு நீங்க போகவே இல்லையே, ஏன்? ஆக இவ்வளவையும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சொன்னார்ன்றதா கரூரை பொறுத்தளவில். ஆனால் அடுத்து கிட்னி திருட்டு விவகாரத்தில் தமிழக அரசு இதுவரைக்கும் எதுவுமே எந்த நடவடிக்கையுமே இல்லைங்க. அந்த லேபை மட்டும் நாங்கள் பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறோம். கிட்னி விவகாரத்தில் அப்படி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஒரு பேட்ஜ் வச்சுட்டு போனது உண்மையாகவே ரொம்ப சீரியஸான சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. ஆனால் அந்த இஷ்யூவை அதிமுக உண்மையாக இன்னும் வீரியமாக எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? ஒரு எதிர்க்கட்சி அதில் கொஞ்சம் சொதப்பிருக்காங்களோ? இல்லை, அரசு மௌனமாக இருக்கிற போது எதிர்க்கட்சிகள் என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? இல்ல, தவறு திமுக ஆட்சியில் நடக்குது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் அதுதான் அவருடைய மருத்துவமனையில் நடக்குது அப்படிங்கும் பொழுது இதை இன்னும் பெரிய பிரச்சனையா மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு வைக்கணும் இல்லையா? அங்க மிஸ் பண்ணிருக்காங்களா? அதை இன்னும் துரிதப்படுத்த வேண்டும். அதை மக்கள்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் தெருமுனை பிரச்சாரங்களாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதுதான் அதிமுகவினுடைய பணியாக பார்க்கிறோம்.
சோ அதை இன்னும் தீவிரமா கையில எடுத்திருக்கன்னு சொல்ல வரீங்க, எடுத்திருக்கலாம்னு சொல்ல வரீங்க. எடுத்திருக்க வேண்டும். இன்னும் மக்கள்கிட்ட வெறுமனே அந்த ஒரு பேட்ஜ் மட்டும் போதுமா அப்படிங்கறது அது சட்டமன்றத்தில் அவங்களுடைய இது கருத்தை சொல்றாங்க. ஆனா மக்கள் மன்றத்துல போய் இதை ஒவ்வொரு ஊர்லயும் அதை நீங்க சொல்லணும்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படிலாம் இருக்குது, நீங்க அந்த அதாவது கிட்னி திருட்டுன்றத சொல்லாதீங்க, அதை முறைகேடு அப்படிங்கிறாங்க. முறைகேடு அப்படிங்கிறது வந்து அங்க மட்டும்தான் நடக்குதா இல்ல தமிழ்நாடு முழுக்க நடக்குதா? நீங்க மணல் திருட்டு நடக்குது, உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை அந்த அந்த 5 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போய் பங்கேறுங்க ஆஜராகுங்கன்றாங்க. தொடர்ந்து எல்லாமே நடக்குது. நீங்க தூத்துக்குடியில அந்த திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளையை எதிர்த்ததுனாலேயே அவர் வந்து அவருடைய அலுவலகத்திலே கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்திலேயே வெட்டி கொள்றாங்க. என்னதான் திருடு போகல இந்த நாட்டில்? எல்லா வளமும் இருக்கிறது. எல்லா வளமும் யாருக்கு இருக்குது? எல்லாருக்குமா இருக்குது? இல்லையே. திமுகவை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வளங்கள் எல்லாம் போகுது. இதை யார் எதிர்த்து கேட்பது? தமிழ்நாட்டில் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் தான் எதிர்த்து கேட்கணும். இருந்தாலும் அவர்கள் அதில் சுணக்கம் காட்டிவிடக் கூடாது என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கே. அதுதான் என்னுடைய பார்வையும் கூட. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்க கிட்னி திருட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தார்களா அல்லது விசாரணை அதிகாரி என்கிறது காவல்துறையை போய் ஏதாவது விசாரிக்கவா செஞ்சாங்களா? இல்லையே. அப்போ இது போல நடக்கிறதுனா அவர் நான் ரோல்ஸ் ராய் கார் வாங்கணும், எவ்வளவு பெரிய லட்சியம் பாருங்க. அது உழைச்சு வாங்கணுங்க. ஊரார் உழைப்பில் உடலை வளர்க்கும் உலகத்தின் கோழைகள் தலைவன் அப்படின்னு சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நீ வந்து ஒரு கோயிலுக்கு போறீங்க, பிள்ளையார் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டு தேங்காய் பழத்தை வாங்கிட்டு போகணும். அடுத்த ஆள் வச்சிருந்த திருடிட்டு கொண்டு போக கூடாது. ஆகவே நீங்க ரோல்ஸ் ராய் கார் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் உழையுங்கள். அடுத்தவங்க கிட்னி வச்சு இது பண்ண அதுலயே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது. இவர்கள் கொடுத்தது வேற, அந்த தரகர் அவர்களுக்கு கொடுத்தது குறைவு. இதுதானே பிரச்சனை. இதை விசாரிச்சாங்களா? ஒரே வார்த்தை, இன்னும் வரைக்கும் அந்த மருத்துவமனை நடக்குது சார். அந்த கன்சர்ன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் தான் நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நான் என்ன கேட்கிறேன், அதுவும் நடத்துங்கங்கறேன். உங்களை யார் என்ன கேட்க முடியும்? நான் கேட்கிறேன், மதுரை உயர்நீதிமன்ற கிளை 5 IPS அதிகாரிகளை போட்டு தென்மண்டல IG பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் உடனே ஏன் நீங்க வேக வேகமா உச்சநீதிமன்றத்துக்கு போறீங்க? எதுக்கு? IPS அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கா? மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரை காப்பாற்றுவதற்கா? திமுகவுக்கு கிட்னி திருட்டு என்கிற களங்கம் வந்துரும், அதிலிருந்து தப்பிப்பதற்கா ஏன் இந்த அவசரம்? ஆகவே இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், இன்னும் மக்கள் மன்றத்தில் சொல்லணும். அதான் என் பார்வை. 3வது நாள் அந்த உருட்டுக்கடை அல்வாங்கிற மேட்டர் வந்து உண்மையாவே சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அதாவது பிரச்சாரம் பண்ணுவது, பிரச்சாரத்தில் பேசுறது எல்லாத்தையும் தாண்டி சட்டமன்றத்துக்குள்ளேயே சில விஷயங்களை பண்ணி ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை அல்லது அது சம்பந்தமா எஸ்பெஷலி சோஷியல் மீடியால இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயமா மாறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணணுங்கிற இடத்தை நோக்கி நகர்றதா நான் பார்க்குறேன். அந்த பாலிடிக்ஸும் ரொம்ப முக்கியமான காலகட்டமாக மாறிடுச்சு. வெறுமனே களத்தில் செய்கிற பாலிடிக்ஸை தாண்டி சோஷியல் மீடியாலே நம்ம ஒரு சில விஷயங்களை பேச வைக்கிறது, டிஸ்கஸ் பண்ண வைக்கிறது, அதன் மூலமா அந்த டிஸ்கஷன் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துங்கிற ட்ரெண்டும் வந்துருச்சு. ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ் சொல்ற மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ஏரியாலையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அதிமுக. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள், அறிவியல், விஞ்ஞானம், முன்னேற்றம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது கூட சேர்ந்து ஓட வேண்டியதா தான் இருக்குது. அரசியல் கட்சிகள் இனிமேலுக்கு ஏமாத்துறது ரொம்ப கடினம். ஏன்னா ஒரு சாதாரண நீங்க மொபைல் போனை வச்சுக்கிட்டு அலாஸ்காவில் என்ன நடக்கிறது என்பதை இங்கிருந்து போட்டீங்கன்னா அடுத்த நிமிடம் அது அங்க போகும். ஆகையினால அதன் வழியில இன்னைக்கு இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 100% இருந்தால் அதில் 91% பேர், 100க்கு 91 பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிறாங்க. அதுல வருத்தமான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 91% மொபைல் போன் வச்சிருக்கிறவங்க 81% தவறான தகவல்களையே தேடுகிறார். ஆகவே இது இந்திய திருநாட்டில் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் யுக்தியாக கூகுள் நிறுவனமே எதிர்பார்க்கிறது. ஆகா, நிறைய பேர் பார்க்குறாங்கப்பா, நிறைய பேர் பார்க்குறாங்கப்பா, நிறைய நெட்டு காலியாகுதுப்பா, நிறைய பேருடைய உழைப்பை நாம உறிஞ்சினாம்னா நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு வியாபார தளமா அவங்க பார்க்கறாங்க. ஆனா அதே இது தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் எல்லாமே இது வந்து இந்த விற்பனர்கள் இருக்கிறாங்கல்ல, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கு கொடுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் எப்படி 2014 இந்திய நாட்டினுடைய பிரதமரை கொண்டு வந்து வச்சாரோ, அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் அதை பின்பற்றக்கூடிய ஆந்திராவிலையும் அது வந்துருச்சு, எல்லா மாநிலங்களும் அது வந்துருச்சு. அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் இவங்க வந்து இருட்டுக்கடை அல்வாவுக்கு தான் முதலமைச்சர் போய் சாப்பிட்டுட்டு வந்தார். ஆனா நீங்க 5 வருஷமா உருட்டிக்கிட்டு இருக்கதே உருட்டுக்கடை
அல்வா தான்ப்பான்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய அந்த நிலைப்பாடு சரியானது தான். அதற்கு பதில் சொல்லுவதற்காக நாம் தமிழர் சீமான் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இது உருட்டுக்கடை அல்வா இல்லை, இது திருட்டுக்கடை அல்வா என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய நிலைப்பாடு என்ன இப்ப சற்று தடுமாற்றமாக இருக்கிறது. கிட்னியை பத்தி அவர் பேச மாட்டேங்கிறார், கிட்னி திருட்டை பத்தி பேச மாட்டேங்கிறார், அது மாதிரி இந்த கலவரத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறார். ஒருவர் பேசினால் அதற்கு நாங்கள் எதிர் தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஒழிய இதற்கு என்ன பதில் என்று கேட்டால், பொதுவாகவே நீங்க ஓவராலா சீமான் அவர்களோட பொலிட்டிக்கல் கரியர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் அதிகமாக விமர்சித்தது திமுகவை தான் இருக்கும். இரண்டாவது இடம் பிஜேபி கொடுக்கலாம். அதிமுகவை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் அவர் விமர்சிப்பார். பட் இன்றைய சூழல்ல இப்படியான ஒரு நிகழ்வுல கூட அதிமுகவை விமர்சிக்கிறார். அது கூட கவுண்டரா திமுக கொடுக்கக்கூடிய கவுண்டரை இவரே கொடுக்கிறார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம எதையாவது எதிர்த்தா தான் அரசியல் பண்ண முடியும் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், இங்க நாம் தமிழர் சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு பேச்சு அரசியலாக தான் இருக்கிறது அப்படின்றத நான் வருத்தத்தோட பதிவு செய்யறேன். விடுதலை சிறுத்தைகள் எடுத்து முன்வைக்கக்கூடிய இந்த பல லட்சம் பனைமர கன்றுகள் அதை நட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வம் அதிமுக ஆட்சியில 1000 தடுப்பணைகள் செஞ்சாங்க. ஏரிகள்ல இருக்கக்கூடிய அந்த இது மண்ணை அள்ளி நீங்க வந்து அதை மழைநீர் சேகரிப்பதற்கு பண்ணாங்க. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம், அப்போ மண்வளமும் மழைநீரை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை அரசியல் கட்சிகள் முன்னெடுக்குமானால் அது ஒரு விமல் ராகவன் என்கிற ஒரு தஞ்சாவூர்ல பேராவூரணியில பிறந்த ஒரு மாணவன், ஒரு இளைஞர், பொறியியல் படித்தவர், கென்யா நாட்டுக்கு தண்ணீர் எப்படி பெருக்கி தருவது, ஆப்பிரிக்கா நாடுகளில் பெருக்குவது எப்படி, ராஜஸ்தான்ல பெருக்குவது எப்படின்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு தனி மனிதனால் ஒரு பெரிய புரட்சியை ஒரு பொறியியல் வல்லுநர் செய்ய முடிகிறது என்றால் ஒரு அரசியல் கட்சியால் எவ்வளவு புரட்சி செஞ்சிருக்கலாம் சார். இங்க அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திட்டத்தை போட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேட்டூர் அணையில் இருந்து இருக்கிற அணைகளிலே அதிக கொள்ளளவை கொண்டது 120 அடி மேட்டூர் அணை. அந்த மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீரை என்ன பண்ண பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் தாலுகாவுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சரபங்கா நீர் ஏரி திட்டம், 100 ஏரி திட்டம் என்பதை கொண்டு வந்தாங்க. அந்த 100 ஏரி திட்டம் என்பது அந்த உபரி நீரை 100 ஏரிகளில் அதை கொள்ளளவை தக்க வைக்க முடியும். திமுக ஆட்சியில் 100 ஏரி அதிமுக ஆட்சியில் நிறுத்தி வைத்ததை, திட்டம் போட்டதை வெறும் 58 ஏரிகளில் தான் திமுக இன்றைக்கு நிரப்பி வைக்கிறது என்றால் மீதமுள்ள இந்த 4.5 வருஷத்துல ஏன் மித்ததை செய்யல? ஆகவே நீர்வளம், மனிதனுக்கு தேவையான உணவுப் பொருள் உற்பத்தி திறன், அதையெல்லாம் அவங்க வந்து பார்க்க மறந்துட்டு அதிகமாக நாம் எப்பொழுது பார்த்தாலும் செய்தியாளர்கள் சந்திப்பு, விவாதங்கள் அப்படியே போகிறது. அது நாட்டிற்கு நன்மை பயக்காது. பொதுவாக எடப்பாடி மேல எப்பவுமே கரிசனமா தானே இருப்பாரு சீமான். போன வாட்டி கூட, கடந்த முறை அவர் ஆட்சியில் இருக்கும்போது கூட நான் அவரை சந்திச்சேன். எடப்பாடி அவர்கள் நம்மளால முடிஞ்சது எப்பவுமே எடப்பாடி அவர்கள் மீது கரிசனத்தோடு தான் பேசுவார். பெரிய விமர்சனம் பண்ணதில்லை. பட் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குல்ல, அது என்ன கேட்க வர? இல்ல, அவருக்கு அன்றைக்கு வந்து தங்கத்தின் விலை மாதிரி தான் சார். அது மாதிரி தான் இன்னைக்கு அரசியலும் அப்படி ஆகி போயிட்டு. ஒரு கட்சி, சாதித்த கட்சி, 54 வருஷம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதில் 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அந்த 31 வருஷத்தில் 2 முறை 10 வருஷமா தொடர்ந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒரு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அனுபவம் மிகுந்த ஒரு கட்சி தலைவராகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க அவர்கிட்ட எந்த துறையை வேண்டுமானாலும் பேப்பர் இல்லாமலேயே விவாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் பார்த்திருக்கிறேன். காரணம், அது மாதிரியான தலைவர்கள் இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஒரு முதிர்ச்சியான, ஒரு அனுபவம் மிகுந்த சார், அவர் என்னென்ன பதவியில் இல்லைன்னு சொல்லுங்க. எல்லா பதவியிலும் தமிழ்நாட்டில் இருந்துட்டார். சேர்மனா இருந்திருக்கிறார், கொள்கை பரப்பு செயலராக இருந்திருக்கார், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருந்திருக்கிறாரு, கட்சிக்கு பொதுச் செயலராக இருந்திருக்கிறாரு, அது ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார். எல்லா பதவியிலும் இருந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. வருங்கால முதலமைச்சராகவும் அவருக்கு தகுதி இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட அவருடைய இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் எனக்கு தெரிந்து ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் நான் கேட்டு தெரிந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 12,000 கோப்புகளை அவர் பார்த்து கையொப்பமிட்டிருக்கிறார். அப்படின்னா அந்த அனுபவ அறிவு இருக்கும்ல. ஆகவே அவர் பேசுவதற்கெல்லாம் அவர் உருட்டுக்கடை அல்வான்னு சொல்றாரு, நாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா பேச்சுக்கள் காற்றோடு போகும், செயல்கள் தான் இன்னைக்கு நிற்கும். இன்னைக்கு 7.5 நிக்குதா இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்க சேலம் தலைவாசல் கால்நடை பூங்கா ஏன் திமுக இன்னும் ஆரம்பிக்காம இருக்குது? செங்கோட்டையன் அமைதியாவே இருக்கிறாரு, எல்லாம் சரியாயிடுச்சா? டைம்
நேரக்கெடு அவர் எப்போதும் அமைதியாகத்தானே இருப்பார். காலக்கெடு எல்லாம் கொடுத்தாரு, அதுக்கு பிறகு சந்திப்பேன்னாரு. அப்புறம் கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களையுமே சரி பண்ணிட்டாரான்னு கேட்கிறேன். இல்ல இதுல சரி பண்றதுல என்ன இருக்கு? அவராகவே சரியாகி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் என்று சொல்லி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இருந்தபோது ஐயா செல்வமநாயகம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் கேட்ட கேள்விக்கு பேரறிஞர் அண்ணா நிதானமாகத்தான் நாங்கள் எங்கள் அடிகளை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னது மாதிரி தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு அவர் தோள் மீது ஏகப்பட்ட பொறுப்புகளும் எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் அவர்தான் இருக்கிறார், வேற யாரும் இல்லை. அவருடைய மகனை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்கிற லட்சியம் அவருக்கு இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அந்த சைடு கேப்ல அவங்க பையனை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. நான் யாரையும் ஆக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆகவே அந்த கொள்கை அதிமுகவில் எப்போதும் இல்லை. நாட்டு மக்கள் நலத்திட்டம், ஏழைகளுக்கான திட்டம், அது புரட்சி தலைவர் சத்துணவு திட்டமாக இருந்தாலும், அம்மா உணவகத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாலும், இதே போல இந்த திட்டமும் 7.5 எல்லாமே மக்களுக்கான திட்டமாக தான் பார்க்கிறாங்க. இதற்கு பிறகு அப்ப உட்கட்சியில பெரிய சலசலப்புகள்லாம் ஏற்படாது. சசிகலா அவர்களும் திருப்பி கட்சியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, டிடிவி அவர்களும் இங்க இந்த கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த பிரச்சனை இல்லை, உட்கட்சியிலே பூசல் இல்லை. ஸோ ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் அதிமுக பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கலாமா? சட்ட ரீதியாக அது ஒரே அதிமுக தான். அதுக்கு பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆனாலும் அவங்க இந்த பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது. ஆகவே அவர்கள் 33 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் கூட இருந்து பார்த்தவர்கள், பழகியவர்கள், பலன் பெற்றவர்கள். ஆகையினால எப்படியாவது அதிமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்று பல்வேறு முயற்சிகளை அவர்கள் எடுத்தாலும் அதிமுக அதில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய விருப்பம். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வெற்றியும் பெறுவார். இதுவரைக்கும் அவருக்கு வெற்றி தான், வெற்றியும் பெறுவார். தமிழ்நாடே அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டும் இருக்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது பரவாயில்லப்பா, விலைவாசி கம்மியா இருந்துச்சு, மின்சார கட்டணம் இவ்வளவு இல்ல, அப்படி பால் விலை 3 முறை உயர்த்தல, அவர் பரவாயில்லப்பா. தூத்துக்குடியை சொன்னாங்க வச்சு எப்பொழுது பார்த்தாலும் அழுது புலம்பினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் திமுக ஆட்சியில 13 பேர் செத்ததுக்கு இது பண்ணீங்க, அதுக்கு ஆணையம் அமைச்சாங்க, நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம். அதுல 17 அதிகாரிகளை தண்டிப்பதற்கு அந்த ஆணையம் உத்தரவிட்டுச்சு. அந்த உத்தரவை இன்னும் வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. மாறாக அந்த 17 பேர்ல ஒருத்தருக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கு திமுக. ஆனா இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு 173 பேர் செத்திருக்கிறாங்க அரசாங்கத்தின் கவனக்குறைவால். 2022ல தஞ்சாவூர் தேர் விபத்து 11 பேர், 2023ல நமக்கு மரக்காணம் 23 பேர், அதை 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு சரி பண்ணிட்டாங்க. அது மாதிரி 2024ல கள்ளக்குறிச்சி 68 பேர், இன்னொன்னு 2024ல வான ஊர்தி மெரினா கடற்கரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்தது 5 பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப கரூர்ல 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இது இல்லாம காவல் நிலைய மரணங்கள் 25 பேர், மொத்தம் 173 பேர் இந்த திமுக ஆட்சியில் அரசாங்க பிழையால் கவனக்குறைவால் நடந்திருக்குது. எந்த ஊடகமும் இதை பத்தி பேச மாட்டேங்குது. எதிர்க்கட்சி தலைவர் ஒருவரை தவிர, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. நம்மை போன்ற யூடியூபர் தான் வெளியில கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா இதற்குத்தான் சமுதாயத்தில் அங்கீகாரம் அதிகமாக இருக்கிறது. ஏப்பா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உண்மை பேச மாட்டேங்கிறாங்கப்பா என்கிற பார்வை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. நம்ம யூடியூப்ல போட்டா அது பல லட்சம் போகுது, குறைஞ்சது 50,000 ரூபாய்க்கு 50,000 வியூஸ் மேலதான் போகுது என்றால் தமிழ்நாட்டில் எப்படி மிசா காலம் இருந்ததோ அது மாதிரி இது மீடியா ஆஃப் காலம்.